செல்லம், என் செல்லம், எதுக்கு இப்படி கோவமா உட்காராத? என்னை மன்னிச்சிரு. புரியுது, நீ என்ன நினைச்சியோ அது சரியா நடக்கல. ஆனா நான் முழு முயற்சி பண்ணல. கொஞ்சம் சிரியேன். என் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு பாத்தியா? பாரிஸ் எங்க இருக்க, பன்வேல் எங்க இருக்க, அதுவும் இந்த ஓட்ட வண்டியில. ஐயோ, ஐ கான்ட் பிலீவ் நீ இவ்வளவு கஞ்சனா இருப்பேன்னு நினைக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி இஷ்டத்துக்கு அளந்து விட்ட, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாயமாயிடுச்சு. இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கல்யாணத்தை பத்தி இல்ல, உன்னை காதல் கூட பண்ணிருக்க மாட்டேன். ஏய், அப்படிலாம் சொல்லாத டார்லிங். பாரு, இது மட்டும்தான் பாக்கி இருந்தது. ஹனிமூன் எல்லாம் மறந்துடு. நீ கவலைப்படாத. டோன்ட் வரி. நான் என்னன்னு பாக்குறேன். நேற்று தான் கேரேஜில் கொடுத்து சரி பண்ணி கொண்டு வந்தேன். திரும்பவும் ஆஃப் ஆயிடுச்சு. இங்க ரொம்ப தூரத்துக்கு யாருமே கண்ணில் பட மாட்டாங்க. மொபைல்ல நெட்வொர்க் கூட இல்ல. இந்த மொபைல் கம்பெனி இருக்கே, தேன் வடிகிற மாதிரி பேசுவாங்க, அப்புறம் கவுத்துருவாங்க. அப்படியே உன்ன மாதிரி. ஐயோ செல்லம், அப்படிலாம் சொல்லாத. நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, ஒரு 5 நிமிஷம் கொடு, நான் சரி பண்ணிடுறேன். சீக்கிரமாகவே கார் ஸ்டார்ட் ஆகிடும். நீ ஒன்று பண்ணு, நீ வேணா இங்கே சுற்றி பார்த்துட்டு வா. ஆனால் ரொம்ப தூரம் போயிடாதானே? இவ்வளோ அழகான என்னோட செல்லத்தை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா? தங்களுக்கு அந்த அரண்மனையை பார்த்தால் என்ன தோன்றுகிறது அரசே? எந்த அரண்மனை? அதோ அங்க பாரு. அது என்னது? நீ இந்த கட்ட வண்டி இங்கே விட. இப்ப வா என் கூட. அங்க இருக்கிற யாராவது நமக்கு உதவி பண்ணலாம்ல? உங்களோட உத்தரவு மகாராணி. போலாமா? போலாம். ஓ நோ, அங்க பாரு, கொலை. ஹலோ சார். என்னாச்சு இந்த ஆளுக்கு? தெரியல, மயங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நீ ஒன்று பண்ணு, உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. இவரை உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாகணும். ஓகே. ஹலோ சார். ஓ நோ, இங்க நெட்வொர்க்கே கிடைக்கல. நீ ட்ரை பண்ணிட்டே இரு, நான் உள்ள போய் பார்க்குறேன். இங்கே வேற யாராவது கூட இருக்கலாம். ஓகே, நீ ட்ரை பண்ணிட்டே இரு. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ. அந்த ஆள் எங்க இருக்கான் சார்? அது உள்ள ஷெட்டில். அப்படியா? சரி ஜெயவந்தி, கொஞ்சம் என்னன்னு விசாரி. சார். டாக்டர் அர்ஜுன், என்னாச்சு இவருக்கு? ஒரு தோப்புல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அங்க இவர் மயங்கி கிடந்தாராம். அங்க ஒரு பணம் கூட கடந்துதான். டாக்டர் அர்ஜுன் அந்த மாதிரி இடத்துலயா மயங்கி கிடந்தாரா? சார், திரும்பவும் அதே இடத்துல அதே கதையா? எப்பவும் இவருக்கு பின்மண்டையில அடிபடுது, அப்புறம் மயங்கி விழுந்துடுறாரு. நீ சொல்றத வச்சு பார்த்தா அவருக்கு ஏற்கனவே பின்மண்டையில அடிபட்டிருக்கா என்ன? ஆமா சார், நான் இவரோட வைஃப்க்கு கால் பண்றேன். நீங்க ஒரு வேலை பண்ணணும். இப்ப சீக்கிரமா அவரை உள்ள கூட்டிட்டு போங்க. சீக்கிரம். ஆனா இந்த டாக்டர் அர்ஜுன் அந்த இடத்துக்கு ஏன் போனாரு? எஸ்கியூஸ் மீ, இப்போ ஒரு பேஷண்ட்டை ஸ்ட்ரக்சரில் கூட்டிகிட்டு போனாங்களே, எங்கே இருக்காரு? நீங்க டாக்டர் அர்ஜுனை பத்தி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அவருடைய பேர் அர்ஜுனா. சரி டாக்டர், அர்ஜுனுக்கு நினைவு திரும்பிருச்சா? நாங்கள் அவரை பார்க்கலாமா? அவருக்கு இன்னும் நினைவு திரும்பல. அப்புறம் நீங்க யாரு? நாங்கள் சிஐடிலேருந்து வரோம். ஓ சார், உங்களுக்கு டாக்டர் அர்ஜுனை பற்றி தெரியுமா? எனக்கு மட்டுமா? இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற எல்லாருக்குமே அவரை பற்றி நல்லாவே தெரியும். அவர் இருக்கிறதுல நல்ல பேர் போன சர்ஜன். அவர் அங்கே எப்படி போனார்னு எனக்கு தெரியல. மறுபடியும் அவருக்கு இதே மாதிரி நடந்திருக்கு. மறுபடியுமா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
சார், இவங்க தான் சோனியா, டாக்டர் அர்ஜுனோட வைஃப். மறுபடியும் அவருக்கு என்னாச்சு? அவர் ஓகே தானே? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பை த வே, இவங்க சிஐடி டிபார்ட்மெண்ட் அவரை சந்திக்கணும்னு வெயிட் பண்றாங்க. மறுபடியும் புது பிரச்சனை. இந்த எல்லா குழப்பமும் என்ன? மீண்டும் மீண்டும் அதே பிரச்சனைங்கிறாங்க. இங்க பாருங்க சார், இதுக்கு முன்னாடி நடந்த கிரைம்ல டாக்டர் அர்ஜுன் தெளிவா அந்த பிக்சர்ல தெரியறாரு பாருங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு சார், இது 2012 நடந்தது. போல்பூர்ல டபுள் மர்டர் நடந்தது. அங்க டாக்டர் அர்ஜுனை விசாரணைக்காக அழைச்சிட்டு போனாங்க. அவர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், DNA செக் பண்ணாங்க. ரிப்போர்ட்ல அவரை குற்றவாளின்னு நிரூபிக்க முடியல. அதனால அவரை வழக்குல இருந்து விடுவிச்சிட்டாங்க. அவர் எதுவும் பண்ணலன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி அவர் மாட்டிக்கிட்டாரு? இதனால தான் சார். இவ பேர் அனிதா, டாக்டர் அர்ஜுனோட பழைய பேஷண்ட். இவங்க ஒரு மனநோயாளி. அர்ஜுனை அடையணும்னு பைத்தியமா இருந்தாங்க. ப்ரப்போஸ் கூட பண்ணாங்க, ஆனா காதல் வெற்றி அடையல. இந்த மாதிரி காதலர்கள் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரானவங்க. அவங்க விரும்பினவங்க அவங்களுக்கு கிடைக்கலன்னா அந்த ஆளை சுற்றி இருக்கிறவங்கள இவங்க கொலை பண்ணிடுவாங்க. பயமுறுத்துறதுக்காக அந்த ஆளோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க. சார், இந்த பொண்ணோட டார்கெட் அர்ஜுனோட லேடிஸ் பேஷண்ட் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் தான். போன தடவை கூட டாக்டர் அர்ஜுனோட லேடிஸ் பேஷண்ட் நீக்கா ஒரு மோசமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் அவங்க ஹஸ்பண்ட் பீர்காவும் தான். அப்புறம் அவங்க ஃபோன்ல இருந்தே டாக்டர் அர்ஜுனுக்கு ஃபோன் செஞ்சு கொலை செஞ்ச இடத்துக்கு அவரை கூப்பிட்டு வர வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அனிதாவும் அர்ஜுனும் எப்படி சுதந்திரமா தெரிஞ்சிட்டு இருக்காங்க? சார், இதெல்லாம் ஒரு யோகமா சந்தேகத்தின் அடிப்படையில் வந்த கதைகள். நிஜத்தில் இந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. உங்களுக்கு தான் தெரியுமே சார், தகுந்த சாட்சியங்கள் இல்லாம யாரையும் ஜெயிலில் போட முடியாது. இவங்க மனநோயாளின்னே வச்சுப்போம். சோகனோட கணிப்பு சரியா இருந்துச்சுன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் கேவலோட மனைவியோ காதலியோ இவ கண்டிப்பா கொலை பண்ண முயற்சி பண்ணுவா. எந்த சூழ்நிலையிலையும் அனிதாவை நம்ம தடுத்தே ஆகணும். சார், கேவலோட குடும்பத்தை பற்றி தெரிய வந்திருக்கு. நட்டாஷா கேவலோட மனைவி. அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட கேவலோட மொபைலுக்கு தான் வருது. ஆனால் ஒரு வாரமாக நட்டாஷாவை காணோம் சார். ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனவ இன்னும் திரும்பி வரல. இதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, நட்டாஷா டாக்டர் அர்ஜுனோட பேஷண்ட். நட்டாஷா டாக்டர் அர்ஜுனோட பேஷண்டா? சார், ஒருவேளை இப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? டாக்டர் அர்ஜுன் அப்புறம் அவங்க ஒய்ஃப் சோனியாவை கொலை பண்ண முயற்சி பண்ணலாம்ல? இல்லை ஜெயவந்தி, அப்படி நடந்திருக்கணும்னா இந்த அனிதா அவங்க 2 பேரையும் கொலை பண்ணியிருப்பாங்க. இல்லை 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 இவ டாக்டர் அர்ஜுனை எங்கேயோ சிக்க வைக்க பார்க்குறா. டாக்டர் அர்ஜுனை எங்கேயோ மாட்டி விட பார்க்குறா. அதனால தான் நட்டாஷாவை கொலை பண்ணுறதுக்கு இவ கண்டிப்பாக முயற்சி பண்ணுவா. ஏன்னா நட்டாஷா அர்ஜுனோட பேஷண்ட்டுங்கிறதுக்காக. டாக்டர் அர்ஜுன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் மாற்ற முடியாது. எங்களோட விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணியே ஆகணும். பாஸ், ஒரு விசித்திரமான விஷயம் தெரிய வந்திருக்கு. என்ன? நமக்கு கிடைச்ச தடயங்களை அங்க யாருமே எதுக்குமே பயன்படுத்தல. என்ன நீங்கள் சொல்கிறீங்க சலங்கி? எப்படின்னா என்ன சொல்றது, அதாவது நீங்க கொடுத்த நகம், குறிப்பா சொல்லணும்னா அந்த பிஸ்டல் எதுவுமே பயன்படுத்தப்படல. நம்ம கவனத்தை திசை திருப்பதா அதை அங்க வச்சிருக்காங்க. அதை தவிர வேற எல்லா சாட்சியுமே ஒரு 20-25ல இருந்து ஒரு பொண்ணை தான் காட்டுது. எப்படின்னா லிப்ஸ்டிக்கோட மார்க், கைரேகை, அப்புறம் முடி. கண்டிப்பா கொலைகாரங்க பொண்ணா தான் இருக்க முடியும். சார், கண்டிப்பா இது அனிதாவா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணால நாங்க ஏதாவது அப்ராடுக்கு போய் செட்டில் ஆயிடணும் போல இருக்க. இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா உன்னையும் கொலை பண்ணிடுவா. ஆமா சார், அவ அனிதாவா இருக்கலாம். என்னை அங்கே கூப்பிட்டாங்கன்னு போனால் அங்கே யாரும் இல்லை. திடீர்னு பின்னாடி இருந்து வந்து யாரும் என்ன அடிச்சாங்க, நான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் தான் கண்ணையே திறந்தேன் சார். பாஸ்,
நமக்கு அங்க கிடைச்ச அந்த பிளட் சாம்பிள்ஸ் அதுல எனக்கு 4 பேரோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கு. 4 பேரோட டிஎன்ஏவா? ஆ, ஒருத்தர் இறந்தாருல, அவரோடது கண்டிப்பாக இருக்கும். அப்போது பாக்கி 3 கொலைகாரனோடதா? அந்த 3 டிஎன்ஏவும் யாருதான் இருக்கும்? நீங்க சரியா சொல்றீங்க பாஸ். ஒன்னு இந்த கேவல், அதாவது இந்த இறந்து போனவர். அப்புறம் 2வது ரத்தம் யாரோ ஒரு பொண்ணோடது. அவளோட வயசு 20லேருந்து 25க்குள்ள இருக்கலாம், அனிதாவா கூட இருக்கலாம். அப்புறம் அதுல இன்னொரு ஆண் இருக்காரு, வயசு 30லேருந்து 35க்குள்ள இருக்கும். அப்புறம் 4வதா இருக்கிற ஆளோடது, அவனோட வயசு 35லேருந்து 40க்குள்ள இருக்கும். அவன் ஒரு செயின் ஸ்மோக்கர். செயின் ஸ்மோக்கர். கேவலோட ட்ரெஸ்ல கிடைச்ச ரத்தத்துல எனக்கு போபினாஸ் கிடைச்சிருக்கு. போபினாஸ்ங்கிறது புகை பிடிக்க நினைக்கிறவன் அதுல இருந்து வெளியே வர நினைக்கிறது. அந்த மாதிரி ஆட்கள் இதை பயன்படுத்தக்கூடிய பொருள். அதனால தான் நான் சொல்றேன், அந்த ஆளு செயின் ஸ்மோக்கர் தான். கவுன்சிலிங்காக இந்த செயின் ஸ்மோக்கர் ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு போயிருக்கலாம்ல தாரிகா? டாக்டர், உங்க கைவிரல் ரேகை எடுக்கணும். ப்ளீஸ் கம். இங்க வைங்க. தேங்க்யூ. உங்களுக்கு பிளட் சாம்பிள் எடுக்கணும். டாக்டர் அர்ஜுன், நீங்கள் 2 பேரும் இப்போ போகலாம். ஒரு வேளை எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் 2 பேரையும் அடிக்கடி நாங்கள் கூப்பிட வேண்டியது வரும். ஷூர், தேங்க்ஸ். சார், அந்த டாக்டர் அர்ஜுனோட ஒய்ஃப் சோனியா ரொம்ப வித்தியாசமா இருக்கால. அவளுக்கு தன்னோட புருஷனை பத்தி கவலையே இல்லையே. திடீர்னு அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்றா, திடீர்னு பிசினஸை பத்தி பேசுறா. வீட்டோட கதவு உள்பக்கமாக இருந்து மூடி இருக்க, பின் கதவு என்னமோ திறந்திருக்கு. ஜெயவந்தி, நீ இங்க பாரு, நான் அங்க பார்க்கறேன். எஸ் சார். போ, பாத்துமா. சீரியல் கில்லர்ஸோட போட்டோகிராஃப், இன்ஜெக்ஷன்ஸ், இந்த எல்லா குழப்பமும் என்னது? இந்த கூலிப்படைங்க, நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் அனிதாவோட வீட்டில் ஏன் இருக்கு? எதுக்கு இருக்கு? ஒருவேளை இங்கே பின்னாடி இருக்கிறவங்கள இந்த பொண்ணு அனிதா அடுத்தபடியாக கொலை பண்ண போறாளோ? அனிதா, நீதானே அனிதா? ஆ, நீங்க யாரு? சிஐடி.
நாங்க உன்னதான் தேடிட்டு இருக்கோம். ஜெயவந்தி, ஜெயவந்தி, என்னாச்சு? சார், அந்த அனிதா சார் அப்படியே ஓடிட்டா. அனிதா ஓடிட்டாளா? சார், அனிதா வீட்ல இருந்து நமக்கு நிறைய டிஎன்ஏ கிடைச்சிருக்கு. எவ்வளோ டிஎன்ஏ? ஒருவேளை நமக்கு இந்த அனிதாவோட அவளை பத்தின வரலாறு தெரியாம போயிருந்தாலும், அவ மேல சந்தேகம் மட்டும் வராம போயிருந்தாலும், நமக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ரொம்ப சரியா சொல்ற. அப்புறம் தாரிகா, அந்த அனிதா வீட்ல நமக்கு ஒரு மெடிசன் கிடைச்சதுல்ல, அதை கெமிக்கல் டெஸ்டிங்க்கு அனுப்பி வச்சுட்டல? ஆமா சார், ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். சலோங்கி, அனிதாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்புறம் முடி மேட்ச் ஆச்சா? எஸ் பாஸ், அதெல்லாம் அப்பவே முடிஞ்சது. நான் இப்போ அனிதா வீட்டில் கிடைச்சிருக்கிற துணிகளோட சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா டாக்டர் அர்ஜுன் இதுல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. டேப் லிஃப்டை யூஸ் பண்ணி. டேப் லிஃப்டா? அப்படின்னா அது என்ன? சச்சின், டேப் லிஃப்ட்டும் டச் டிஎன்ஏவோட சிஸ்டத்தில் ஒரு பார்ட்டு தான். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா மனுஷன் அவன் வாழ்கிற இடத்துல தன்னை சுற்றி இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி அதோட புழங்குறான். அது மேலே ஹியூமன் செல்ஸ் மெல்ல மெல்லமாக சேர ஆரம்பிக்குது தொடுறதுனால, அதாவது டச்னால. அப்புறம் இந்த ஹியூமன் செல்ஸை ஒரு பக்கமாக அரேஞ்ச் பண்ணுறோம் இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்காக. ஏன்னா துணிகள் ரொம்ப நாசூக்கானது. அதனால துணிகள் மேலே இருந்து இந்த ஹியூமன் செல்ஸை நாம் டேப் லிஃப்டை பயன்படுத்தி எடுப்போம். இருங்க, நான் காமிக்கிறேன். இத பார், இந்த டேப் இதோ இந்த துணி மேல நான் இங்க ஒட்டுறேன். நாம இந்த டேப்பை இப்படி துணியில இருந்து பிச்சு எடுக்கும்போது இந்த டேப்ல இந்த ஏரியால எவ்வளவு ஹியூமன் செல்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே வந்திருக்கும். இப்போ இந்த டேப்ல எவ்வளவு ஹியூமன் செல்ஸ் இருக்கோ அது இந்த சொல்யூஷன்ல டிசால்வ் ஆயிடும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சொல்யூஷனை எடுத்து நாம இந்த மிஷின்ல இப்ப நாம வைக்க போறோம். ப்ராசஸிங்காக. அப்போ எல்லா உண்மைகளும் நமக்கு தெரிய வந்துடும். சார், டாக்டர் அர்ஜுன். ஹலோ சார், என்ன பிளட் டெஸ்ட்காக எதுக்கு திரும்ப கூப்பிட்டீங்க? இன்னைக்கு மார்னிங் தானே கொடுத்தேன். அப்புறம் டிஎன்ஏ ரிப்போர்ட் உங்ககிட்ட தானே இருக்கு? இருக்கு, அது எங்ககிட்ட தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா டாக்டர், இன்னொரு விஷயத்துக்காக அந்த பிளட் சாம்பிள்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. ப்ளீஸ், புரியுது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ப்ளீஸ் அதை கொடுங்களேன். ஓகே தாரிகா, டாக்டர் அர்ஜுன், இது உங்களோடதா? ஆமா சார். ஆனா இது எப்படி உங்ககிட்ட வந்தது? அனிதா வீட்டில் இருக்க வாஷிங் மிஷினு அதிலிருந்து தான் கிடைச்சது. ஆனால் அனிதாவோட முகத்தை பார்த்து எனக்கு 3 வருஷம் ஆச்சு சார். அட்ரஸ் கூட தெரியாது. அப்புறம் எப்படி இதை அங்கே போய் சேர்ந்துருக்கோம்? அப்படியே பொடி நடையாதான். சரிதானே?
ஆ? சார் இனிஷியல் ரிப்போர்ட்ல என்ன தெரிய வந்திருக்குன்னா, அதாவது இந்த துணி மேல கிடைச்ச டிஎன்ஏ டாக்டர் அர்ஜுனுக்கு மேட்ச் ஆகல. அதுக்கு மாறா இந்த துணி அந்த 30 வயசுல இருந்தவன் போட்டிருந்தது. ஆனா நம்ம இன்னும் அவனை யாருன்னு கண்டுபிடிக்கவே இல்லை. ஓ, கரெக்டு தான். டாக்டர் அர்ஜுன், நீங்க இப்போ போகலாம். தேங்க்யூ வெரி மச். சரி, நான் ஒத்துக்கிறேன்னே வைங்களேன். அதாவது டாக்டர் அர்ஜுன் கொலைகாரன் கிடையாதுன்னு. அப்போ கொலைகாரன் யாராக இருக்க முடியும்னா, அந்த அர்ஜுனோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த 30-35 வயசு நிரம்பின ஆளாக தான் இருக்க முடியும். ஆனால் அவன் யாரு? அப்படின்னு அந்த ஸ்மோக்கரை வச்சு நாம அவனை கண்டுபிடிச்சிடலாமா? அது ஆரம்பத்தில் இறந்தவன் மேலே கிடைச்ச அந்த சாம்பிள். அட, நட்டாஷாவோட வீட்டு வாசல்ல பாலம் நியூஸ் பேப்பர் அப்படியே விழுந்து கிடக்கு. வீட்டில் 2-3 நாளா நடமாட்டமே இல்லைன்னு தெரியுது சார். ஏதோ சண்டை நடந்திருக்கு, மேல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. இதை வச்சு யாரை தாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீட்டை செக் பண்ணுங்க. நட்டாஷா அங்கே எங்கேயாச்சும் தான் இருப்பா. சார், அட, ரகசிய பாதை. வாங்க உள்ள போய் பார்ப்போம். சார், இது நத்தாஷா. நட்டாஷா உயிரோட தான் இருக்கா? இன்னும் மூச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர சொல்லுங்க. சார், ஏய், இது என்ன? அட, இது என்ன சார்? இது கூடையில சாப்பிட்ற சாமானும் அப்புறம் ஏதோ வெள்ளை கலர் முடி. என்ன இது? யோ, எனக்கு மட்டும் எப்படியா தெரியும்? ஃபாரன்சிக் அனுப்ப, அவங்க சொல்லுவாங்க. சீக்கிரம் ஃபாரன்சிக் கொடுத்து விடு. சார், அவரோட பேரு மாலிக். 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தாரு. நல்ல ஒரு க்ளீன் ரெக்கார்டு தான் சார். எப்பவும் அவர்னால எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததே இல்லை சார். என்னால இப்ப கூட நம்ப முடியல சார். மாலிக் போய் இது எல்லாத்தையும்... என்னாச்சு ஜெகன்? எதுக்காக வர சொன்னீங்க? மாலிக், இது சிஐடி காரங்க உங்ககிட்ட கொஞ்சம் ஏதோ விசாரிக்கணுமா? மாலிக் சார், கேவல்ன்ற பேர் இருக்கிற ஒருத்தனை கொலை பண்ணியிருக்காங்க. அவர் இறந்த இடத்துல எங்களுக்கு பிளட் சாம்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா... என்னது? இங்க பாருங்க சார், எனக்கு கேவல்ங்கிற பேர்ல எந்த ஆளையும் தெரியாது. அதே மாதிரி நீங்க சொல்ற அந்த இடத்துக்கு நான் போனதே இல்லை. நீ அங்கே போகலன்னா அப்புறம் உன் ரத்தம் எப்படி அங்கே போச்சு? இப்போ நீ இதையும் சொல்லுவ, டாக்டர் அர்ஜுனை உனக்கு தெரியவும் தெரியாது, ஏன் நட்டாஷாவையும் தெரியாதும்ப. சார், இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் சொல்றதை நம்புங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார். என்னால யாரையும் கொலை பண்ண முடியாது சார். நேத்தும் அப்புறம் இன்னைக்கு காலையிலையும் எங்க இருந்தீங்க சார்? நான் ரீஹாப்ல தான் இருந்தேன். அதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? இவர் பொய் சொல்லல சார். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தாராளமா பார்த்துக்கலாம். சரி, இப்போ ஒரு விஷயத்த சொல்லு. நீ எப்பயாவது உன் பிளட் டெஸ்ட்டை பண்ணியிருக்கியா, இல்லை பிளட் டொனேட் பண்ணியிருக்கியா? ஆமா சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. என் கூட இருந்த பேசஞ்சருக்கு நான் பிளட் டொனேட் பண்ணேன். ஓ சார், நான் எந்த ஹாஸ்பிட்டலில் பிளட் டொனேட் பண்ணனோ நான் வேணா உங்களை அங்கே கூட்டிட்டு போறேன்.
நீங்க என்ன பண்றீங்க சார்? ரத்தத்தோட கலரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரத்த சிகப்பா இருக்காதா? வெரி இன்டெலிஜென்ட் ஐ மஸ்ட் சே. தேங்க்யூ. உங்க சிரிப்பே தெளிவா சொல்லுது சார். அந்த செயின் ஸ்மோக்கர் தான் மாலிக். யுவர் ரைட் தாரிகா. ஆக்சுவலி முதல்ல இருந்தே எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் நான் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிட்டு அதை ரீகன்ஃபார்ம் பண்ணலான்னு இருந்தேன். அப்புறம் சொல்லலான்னு விட்டுட்டேன். இவங்கிட்ட வாய் விட்டு மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப அப்புறம் சரி, சரி, சார். தாரிகா ஜி கிட்ட மட்டும் இல்லாம இந்த கேஸை பத்தி எங்க கிட்டயும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்பா ஒரு விஷயம் சொல்லு. தாரிகா கிட்ட ஏதாவது சொல்லணும்னா அதுக்கான உரிமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கா? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது நிறைய இல்லைனாலும் ஏதாவது கொஞ்சமாவது தாரிகா கிட்ட சொல்லலாம் இல்லையா? அட கொஞ்சம்லாம் வேணாம் சார், நீங்க நிறையவே சொல்லலாம். ஆனா கொஞ்சம் நாங்க சொல்றதையும் கேளுங்களேன். சொல்லு. பாருங்க, அந்த கொலைகாரன் நட்டாஷாவையும் கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். நாங்க இந்த பாஸ்கெட் எடுத்துட்டு வந்திருக்கோம்ல, இது என்னன்னு கொஞ்சம் நீங்க செக் பண்ணுங்க. அதுல இருந்து ஏதாச்சும் கண்டுபிடிங்க. சரி, இத நான் விசாரிக்கிறேன். ஆனா சார் தேங்க்யூ. அனிதா சாப்பிட்டுட்டு இருந்த மாத்திரைய கண்டினியூவா எடுத்துக்கிட்டா பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அனிதா எப்பவுமே நார்மலா இருந்ததே கிடையாது. இதெல்லாம் தனக்கு தானே எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா இந்த மருந்தெல்லாம் அவங்க மூளையை ரொம்ப பாதிக்கும் அப்படின்ற போது எதுக்கு ஒருத்தன் அவனுக்கு அவனே இதை போட்டுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் அவங்க மனநிலையும் சரியில்லைன்றீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் கொலை பண்ணுறதுக்கு திட்டம் மட்டும் எப்படி அவங்களால கரெக்டாக போட முடியும்? இல்லை எப்படி ஒருத்தரை ஈஸியாக கொல்ல முடியும்? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, அனிதாவை யாரோ மாட்டி விட பார்க்குறாங்க. ஆனா இதுல அனிதா மட்டும் மாட்டிக்கலப்பா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வேற யாரு சார்? சொல்றேன், இங்க பாருங்க. இந்த ரைட்ல இருக்கிற ரத்தம் கேவலோடது. இந்த லெஃப்ட்ல இருக்கிற ரத்தம் அது மோலிக்கோடது. இது கேவலோட ட்ரெஸ்ல இருந்தும் இந்த கோடாலியோட இரும்புல இருந்தும் கிடைச்சது. ரெண்டு ரத்தமும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது. இதுல கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்களுக்கு இது ரெண்டும் ஒரே மாதிரியாவா இருக்கு? இல்ல சார். இல்ல எக்ஸாக்ட்லி. இதை ஏன்னு நான் சொல்றேன். ஏன்னா மாலிக்கோட ரத்தம் ரொம்ப பழமையானது. சொல்ல போனா 1 மாசம் பழையது. அதோட அது பிரிசர்வும் பண்ணல. அதனால இவனோட ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் கார்பசல்ஸ், அதாவது சிவப்பு ரத்த அணுக்கள் ரொம்ப அதிகமா ரீஜெனரேட் ஆயிருக்கு. அதோட கேவலோட ஆர்பிசி அந்த அளவுக்கு ரீஜெனரேட் ஆகல. கொஞ்சம் யோசிங்க. இந்த ரத்தம் ஒரே இடத்துல ஒரே டைம்ல ஏற்பட்டதுன்னா ரெண்டுத்தோட இந்த டீஜெனரேட் ஆகிற விகிதம் ஒரே மாதிரி தானே கணக்குல இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லையே. மாலிக் இடையில குழப்பறதுக்கு தான் சொருவி இருக்காங்க, நம்மள சுத்த விடுறதுக்கு. கரெக்ட். கொலை நடந்த இடத்துல மாலிக் இல்லவே இல்லைன்னா அவனோட பழைய ரத்தம் எப்படி அங்க வந்து சேர்ந்துச்சு? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நாங்கள் சேடியிலேருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணும்? இவர் மிஸ்டர் மாலிக் கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே வந்திருந்தாரு. இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்தார். ஆக்சுவலாக அவருக்கு காயம்பட்டது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டது. அந்த காயம்பட்ட பேஷண்ட்டுக்கு இவர் ரத்தம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு காலையில் ஒரு கொலை நடந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சில பிளட் சாம்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ரத்தம் மோலிக்கோட ரத்தத்தோட மேட்ச் ஆகுது. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரத்தம் திருடுறாங்கன்னு சொல்றீங்களா? அது என்னங்கிற விஷயத்த நீங்கள் தானே சொல்லணும் டாக்டர் சார். ஒரு வேலை பண்ணுங்க. அக்டோபர் 30 ராத்திரி இங்கே எவ்வளவு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் இங்கே கூப்பிடுங்க. சரிங்க சார். சார், நைட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அது சுமார் ஒரு 9:15 இருக்கும். தம்பி நில்லு. அக்டோபர் 30 நைட் டியூட்டியில் எத்தனை பேர் இருந்தாங்களோ எல்லாரும் இங்கே கூட்டிட்டு வா. சரி சார்.
இவரா? இல்ல சார், இல்ல. நான் இப்ப வந்துடுறேன். 5ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. சார், இவங்க தான் அந்த பொண்ணு. ஏய் ஏய் நில்லு. நான் எதுவும் பண்ணல சார். நாளைக்கு எதுவும் பண்ணல சார். என்ன போக விட்டுருங்க. நீ எதுவும் பண்ணலன்னா எதுக்கு ஓடுற? ஏன் ஓடுறன்னு சொல்லு. சொல்லு, உண்மையை ஒழுங்கா சொல்லிடு. மூலிக்கோட ரத்தத்தை நீ என்ன பண்ண? சொல்லிடுறேன் சார். சீக்கிரம் சொல்லு. சார், நான் 50,000 ரூபாய்க்காக அந்த பிளட் பேக்க ஒரு பொண்ணுக்கு அனுப்பி வச்சுட்டேன். யார் அந்த பொண்ணு? சார், எனக்கு அவளோட பேர் தெரியாது. ஆனா அவ வீட்டு அட்ரஸ் எனக்கு நல்லா தெரியும் சார். அவகிட்ட எங்களை கூட்டிட்டு போ. தாரிகா, நீ இந்த முடிய கரெக்டா கெமிக்கல் அனாலிசிஸ் பார்த்து சொல்லு. அதுக்குள்ள நான் இந்த முடியோட கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பார்க்குறேன். அதை வச்சு இந்த முடி எந்த உயிரினமோடதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்க சார், அது ஹியூமன்ஸ் தான் கூட இருக்கலாம்ல. மனித ரோமத்துக்கும் விலங்கோட ரோமத்துக்கும் உள்ள வித்தியாசம் நாம ஒரே வழியில தான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் மெடுல்லா, முடியோட உட்பகுதியில் உள்ள சமாச்சாரம். மனுஷனோட முடியில இருக்கிற மெடுல்லா நீளமா தடிமனா இருக்கும். ஆனா இந்த முடியோட மெடுல்லா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி முடி, அப்புறம் அதோட மெடுல்லா முயலோடது மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த முடி ஒரு முயலோடது தான். முயலா? ம், இந்த நட்டாஷா கிட்ட கொலகாரன் எதுக்கு முயலை வச்சிருந்தான்? அபிஜித், முடியில இருக்கிற கெமிக்கல்ஸ் இருக்கிற விதத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது இது மேல ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கொலகாரன் லேப்ல பிராணிகள் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவனா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அனிதா நிரபராதி, அதே மாதிரி மாலிக்கும் நிரபராதி. அப்படின்னா அந்த 4வது ஆளை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அவன்தான் டாக்டர் அர்ஜுனோட நோயாளியை கொலை பண்றவன். இவரை மாட்டி விட முயற்சி பண்றான். அட, கதவு திறந்து கிடக்கு. டாக்டர் அர்ஜுனன் சோனியா, இது டாக்டர் அர்ஜுனோட வீடா? கீதா, அந்த பிளட்டோட பேகை இந்த வீட்லயே கொடுத்த? சார், அப்புறம் இவங்க தான் அந்த மேடம். இவங்க தான் என்கிட்ட இருந்து அந்த பிளட்டோட பேக்கை வாங்கினவங்க. அப்படின்னா இது எல்லாத்துக்கு பின்னாடி சோனியாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்களா? நீ எப்படி இங்க வந்த அனிதா? யார் நீங்க? ஞாபகம் இருக்கா, நான் உன் வீட்டுக்கு வந்தனே. அப்ப என் கூட ஒரு பொண்ணு வந்திருந்தா, நீ அவளை அட்டாக் பண்ணியே, அங்கிருந்து ஓடி போனீங்க. நாங்கள்லாம் சிஐடியிலிருந்து வரோம். விடு. சிஐடி, போலீஸ், நீங்க யார வேணா இருங்க. நான் ரொம்ப ஆபத்தானவன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் எவ்வளவு பெரிய குற்றவாளின்னு தெரியுமா? உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். உங்களை விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். அனிதா, அனிதா. சார், டாக்டர் தாரிகா சொன்னது என்னன்னா, இவங்களோட மனநிலை இப்படி இருக்க மருந்து கொடுக்கறதுனால இப்படியே இருக்க காரணமா இருக்கும்னு சொன்னாங்க. போன தடவை கூட சிஐடின்னு இவங்க பேரை கேட்ட உடனே ஜெயவந்தியை இவங்க அட்டாக் பண்ணாங்க. இன்னைக்கு கூட சிஐடின்னு பேரை கேட்ட உடனே இவளுக்கு சிஐடின்னு அப்படி கேட்டாலே ஏதோ மண்டைக்குள்ள பண்ணுது போல. சொல்லுங்க, சொல்லு. அர்ஜுன், இந்த இயர் எண்டுக்குள்ள நம்ம புது ஹாஸ்பிட்டல் திறக்கலன்னா சும்மா பேருக்குன்னு இருக்கிற நம்ம கல்யாண வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடும். ஹாய் சார், அந்த கொலைகாரனை பத்தி தெரிஞ்சுதா? யாருன்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்கா? சொல்லுங்க. உன்னோட பத்தினி சோனியா தான். சார், நீங்க என்ன சொல்றீங்க? சோனியா நீ தான். கீதாவுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருக்க. மூலிக்கோட ரத்தத்தை அங்கிருந்து வாங்கியிருக்க. அப்புறம் கேவலோட உடம்பு மேல அதை போட்டிருக்க. கோடாலி மேலையும் போட்டிருக்க. அப்புறம்
அனிதாவையும் மாட்டுங்கால இருக்கிற ஃபேட்ல மறைச்சு வச்ச. ஆனா சார் கடந்த ஒரு வாரமா நான் என்னோட ஃபிளாட்டுக்கு போகவே இல்லை சார். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க சோனியாஜி, மேபி ஏதாச்சும் ஞாபகம் வரலாம். கூப்பிடவா அவள? சார் ஆக்சுவலி நான் ஒரு தடவை போயிருந்தேன் சார். கீதா கிட்ட இருந்து பிளட் பேக் வாங்க தான் சார் நான் போயிருந்தேன். என்ன சார்? எதுக்குன்னு நாங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நீங்க 2 பேரும் என் கூட கிளம்புங்க. 2 டிஎன்ஏ இருக்கிற எந்த ஆளை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு 2 தடவை பிளட் கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஒரு டிஎன்ஏ தான் இருக்கு. டாக்டர் அர்ஜுன், உங்க ஃபார்ம் ஹவுஸ்ல எங்களுக்கு ஒரு முடி கிடைச்சது இல்லையா? அதோட டிஎன்ஏவை நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். அந்த டிஎன்ஏ உன்னுடைய டிஎன்ஏவோட மேட்ச் ஆகலை. உன்னோட டிஎன்ஏவும் உன்னுடைய முடி டிஎன்ஏவும் எப்படி வெவ்வேறாக இருக்க முடியும்? உங்களுக்கு வேணும்னா திரும்ப பிளட் டெஸ்ட் எடுங்க. ஏர் சாம்பிள் என்னோட ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து எடுத்தீங்களா? அது வேற யார் தானே இருக்கும் சார். தப்பு நடக்குது சகஜம் தானே சார். தப்பா நாங்க பண்ணல, நீ தான் பண்ணியிருக்க. மாலிக்க பிளட் டெஸ்ட் பண்ண நர்ஸும் பண்ணா, அனிதாவும் பண்ணா. அப்புறம் கடைசியில் அந்த முயல் கூட வந்து எல்லாத்தையும் புட்டு வச்சிருச்சு. இப்போ உண்மையை சொல்றதை தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏன் திரும்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க கூடாது? எல்லாம் உண்மையை தெரிஞ்சிட போகுது. உனக்கு தெரியும்ல, மறுபடியும் உங்களோட முடி அப்புறம் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணா என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு எல்லாருக்கும் தெரியுமே. தயா இப்படிலாம் கேட்டா அவன் சொல்ல மாட்டான். வாங்க நம்ம அவன் பாடியை ஸ்கேன் பண்ணுவோம். இல்ல இல்ல. எல்லாரும் நான் தான் கொலை பண்ணேன். ஏன்? ஏன்னா நான் எல்லாரையும் காதலிச்சு, அதனால தான். அனிதா, நட்டாஷா, இவங்க எல்லாரும் என்ன காதலிச்சேன். ஒரு பக்கம் நான் யாரை காதலிக்கலையோ அவங்களோட பார்ட்னர்ஸ் கூட வாழ விட்டுருவேன் சார். மற்றவங்க எல்லாரும் என்னை கொன்றுவேன். அவங்கள கொல்றதுக்கு முன்னாடி என்னை காப்பாற்றிக்க நான் எதனா வழி பண்ணிருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாரும் இறந்தா சந்தேகம் என் மேல திரும்ப ஒண்ணு. ஆனா டாக்டர் அர்ஜுன், இப்போ கேள்வி என்னன்னா, எங்களை அலைய விடுறதுக்கு என்ன மாதிரி வேலையெல்லாம் பாத்தீங்க? இது என்னதுன்னு நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு ஒரு கட்டரும் ஃபோர்சப்ஸும் தேவை. பூர்வி, Oh. My God. அப்படின்னா நீ இந்த பெயிண்ட் ரோஸ் டியூபை யூஸ் பண்ணிருக்க. இத உனக்குள்ள நீ வச்சுக்கிட்ட. ரத்தத்தை கொடுக்கும்போது இந்த டியூப் மூலியமா நீ சாம்பிளை கொடுத்துருக்க. இந்த ரத்தம் இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லாத வேற ஒரு பர்சன் சார், என்னோடது இல்லை. வா, போலீஸ் எல்லாம் சுத்த விடுறதுக்கு என்ன நான் காப்பாத்துறதுக்காக செஞ்சேன் சார், அவ்வளோதான். எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன். டாக்டர் அர்ஜுன், நீ ஒரு திறமையான சர்ஜன். ஆனா நீ உன்னுடைய அறிவையும் திறமையும் சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தீன்னா பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நீ காப்பாத்திருப்ப. ஆனா இல்ல, மற்றவங்க உயிரை எடுக்கிறதுன்னு நீ முடிவு செஞ்ச. உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. உனக்கு கடுமையிலும் கடுமையான தண்டனை கிடைக்கும். அது தூக்கம் தான் இருக்கும், தூக்கு தண்டனை.